ஹாய் வருஷம் போன வீடியோவில் சந்திரன் நந்தினியோட எண்ணமும் அவளோட செயல்லையும் நந்தனோட செயல் மாதிரியே இருக்குது. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவளாக இருக்கிறா, திருமணம் செஞ்சுக்க மறுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சந்திரன் சொல்றதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை கேட்ட துர்தராவும் இருந்தாலும் நீ ஆச்சாரியரோட சொல்ல எப்படி மீறுவ அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் ஹெலனாவும் உன்னோட குரு இது வரைக்கும் எத்தனையோ முடிவு எடுத்திருக்காரு, அது எல்லாமே உனக்கு நல்லதாக தான் அமைஞ்சிருக்கு, உனக்கு முன்னேற்றமும் அடைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவர் இந்த முடிவு எடுத்தது உனக்கு முன்னேற்றமாக தான் அமையும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரன் யோசிக்கிறாரு. இதனால இந்த முடிவையும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. துர்தராவும் ஹெலனாவும் சொன்னதை கேட்டு சந்திரன் சிந்திக்கிறாரு. அடுத்த காட்சியில் மூரா காமிக்கிறாங்க. மூராவை பார்த்த ஹெலனாவும் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க. மருமகள் ஒரு மகமாரி, அதனால நீ என்ன கேட்கணும் விரும்புறியோ அதை கேளு அப்படிங்கிறாங்க. நந்தினியை நீங்க தான் சிறைச்சாலையில இருந்து விடுவிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு மூரா சொன்ன உடனே ஹெலனா ஷாக் ஆகுறாங்க. நான் நந்தன் மாதிரி இல்லை, நந்தன் செஞ்ச பாவத்துக்கு உன்னோட குடும்பமும் நந்தினியும் என்ன பண்ணா, அதனாலதான் நான் அவளை விடுவிச்சேன் அப்படிங்கிறாங்க. ஹெலனாவும் ஆனா நான் தான் அவளை கைது செஞ்சு வச்சேன், நான் மகதத்தோட அரசி, மகத நாட்டு ராஜாவோட மனைவி அப்படிங்கிறாங்க. எல்லாம் பிரஜைகளோட மனதை ஆளாதவ எந்த நல்ல அரசியாவும் இருக்க முடியாது அப்படின்னு மூரா சொல்றாங்க. நம்ம மனதை ஆள விரும்பல, ஏன்னா மனது ஒரு நிலையில இருக்காது, அது சுலபமா கொஞ்சம் நாள்ல உடைஞ்சிரும். நானே மனதை ஆள விரும்பல, மகத ராஜ்யத்தை நான் ஆள விரும்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே மூரா நான் உன்னைய மகன்னு சொன்னேன், ஒரு தாய் சொல்றது நீ கேட்டுப்பாரு, தரோட மனதை ஆண்டுப்பாரு, நீ அன்பு செலுத்திப்பாரு, அப்ப அவங்களோட உடைஞ்சு போன மனசு ஒன்று சேரும், அப்பதான் ஒரு மனசை பத்தி உனக்கு தெரியும் அப்படின்னு மூரா சொல்ல ஹெலனாவும் சிந்திக்கிறாங்க. சிதறி போன மனத்தை இறுதியும் பார்த்துக்கும், குரோதப்படுறதும் பக்குவப்படுறதும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை, ஒரு முறை நீ இந்த விஷயத்த செஞ்சுப்பாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஹெலனாவும் நீங்க மகத அரசரோட தாய், அதனால அடுத்த முறை என்னோட உத்தரவு மீற நீங்க முயற்சி செய்ய வேண்டாம், அதே மாதிரி நான் போட்ட சட்டத்தையும் நீங்க உடைக்க முயற்சி பண்ண வேண்டாம். இதை கேட்ட மூராவும் நான் உடைக்க மாட்டேன், ஆனா மனிதனையுமே இல்லாம நீ போடுற சட்டத்துக்கும் உத்தரவுக்கும் என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்ட ஹெலனாவும் கோவப்பட்டு அங்கிருந்து போறாங்க. அடுத்த காட்சியில ஹெலனாவோட தோழி வந்திருக்காங்க. அவங்க நந்தினியும் சந்திரனையும் திருமணம் செஞ்சுக்க சொல்றீங்களா, எதுக்காக அப்படின்னு கேட்கறாங்க. ஹெலனாவும் அங்க இருக்கிற பணிப்பெண்களை போக சொல்லிட்டு ஆரம்பத்துல நான் மகத நாட்டை மட்டும்தான் ஆளணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப நந்தினியும் ஆளணும்னு நினைக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், இப்ப அவ கைதியா தான் இருக்கா, உளுந்தவங்களை நான் திருப்பி தள்ள விரும்பல, எந்திரிச்சு நின்னக்கு அப்புறமேட்டு நம்ம தள்ளினாதான் காயம் ஏற்படும், அதே போலதான் சந்திரனை திருமணம் செஞ்சு ஒரு அரசி ஆனக்கு அப்புறமேட்டு தான் நந்தினியை வாழ்நாள் முழுவதும் கைதியா வச்சிருப்பேன் அப்படின்னு ஹெலனா சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே உன்னோட சிரிப்பு இந்த 4 செவத்துக்குள்ள இருந்தா நல்லது, ஏன்னா சிரிப்பும் சந்தோஷமும் வெளி இடத்துக்கு கேட்டுச்சுன்னா கண்பற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே சத்தம் கேட்ட திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்த உடனே ஒருத்தங்க வராங்க. அவங்க வேற யாரும் இல்ல, ஹெலனாவோட அம்மா. இதை பார்த்த ஹெலனாவோட தோழி அரசியாரே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாங்க. வணங்கிட்டு ஹெலனாவோட தோழி அங்கிருந்து போறாங்க. ஹெலனாவும் அவங்க அம்மாவை பார்த்த உடனே சந்தோஷமாகறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.